6ஆம் ராசியான கன்னி ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கும் கன்னி ராசி தான். எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாளும் கன்னிராசினருக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில் குரு இருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்ச பழமொழி, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார். ஓகே. முடிஞ்சு போச்சுங்களா? 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பார். தேர்தலில் போட்டி போட்டார். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தார். நான் பேசுகின்ற போது கூட நிறைய தகவலை சொல்லியிருந்தேன். ஸ்டாலினை விட ஒரு நூலிழையில் இவர் முன்னாடி போயிடுவார், தகவலை சொல்லியிருந்தேன் தேர்தல் சமயத்திலேயே. அதற்கு என்ன எனக்கு விடை கிடைச்சிருக்குன்னா, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த 5 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்த 22 கட்சிகளை கூட்டணி அமைத்து கொண்டு போட்டியிட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படுதோல்வி சந்தித்தார். எதிர்கட்சியாக இருந்த இவர், சாதாரண மனிதராக இருந்த இவர், ஒரு தொகுதியில் தமிழகத்திலே அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அப்போ இருவருடைய ஜாதி ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இவருக்கு அந்த யோகம் இருக்கு. அவரை விட இவர் சட்டமன்றத்துக்குள்ள கால வைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அவருக்கு அந்த யோகம் இல்லை. இது பொதுவான பலன். அதே நேரத்தில் இவர் தலைமையில் இருந்த கட்சி இருக்கு பாருங்க, அது வெற்றி பெற முடியல. ஒரு இழப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் 10ஆம் இடத்து குரு. இப்போது சில விஷயத்தை நீங்கள் நண்பராக இருக்கீங்க, உங்ககிட்ட சூசகமாக தான் சொல்ல முடியும். நான் தேர்தல் அறிவித்த அன்றே என்னுடைய நண்பர் சொன்னேன், இந்த தேதி எடப்பாடியாருக்கு சாதகமாக இருக்கான்னு சொல்லிட்டேன். புரியுங்களா? அதையும் மீறி அவர் வெற்றி பெற்று வர்றாருன்னா அவருடைய பூர்வ புண்ணிய பலன்களாக கர்ம வினையாகத்தான் இருக்கும் சொல்லியிருந்தேன். இப்போ என்னன்னா, இந்த குரு பயிற்சி என்பது ஒரு யோகங்க. எடப்பாடியாரை பற்றி கடந்த பதிவுகளில் நான் பேசியிருந்த போது தெளிவாக சொன்ன ஒரு தகவல் என்னன்னா, இவருக்கு இன்றைக்கு பக்கபலமாக சிறந்த நட்பாக எவர் இருக்கின்றாரோ அவர்தான் இவருடைய முதுகில் குத்துவார்கள். இந்த வீடியோ இருக்கு, நம்மளே இங்கேயே பேசியிருக்கோம், டிவைன் தமிழே பேசியிருக்கோம். புரியுங்களா? குதுத்தோன்னு. இப்போ பாருங்க, ரொம்ப நகமும் சதயமாக இருந்த வேலுமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், இப்படி ஒரு கூட்டணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் அனைவருமே அப்படியே ஒற்றுமையாக இருந்தவங்க. இன்னைக்கு யாரால பிரச்சனை வந்திருக்கு? இவர்கள் தான் இவரை எதிர்த்து ஒரு அணி திறந்திருக்கு. அப்போது நம்பியவர்களால் ஒரு பாதிப்பினை சந்திக்கக்கூடிய நிலை இவருக்கு ஏற்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? சனி 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி. 7ஆம் இடத்து சனி கணவன் மனைவி உறவையும் பிடிப்பார், நட்புகளை உடைப்பார். அதுதான் நடந்துட்டு இருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு. நாளை என்னாகும்? இதுதான் நம்முடைய கேள்வி. நாளை என்னாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கன்னி ராசினருக்கு, இப்போ கன்னி ராசி மட்டும் பேசுவோம். கன்னி ராசினருக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. நவம்பர் 13 வரையில் 6ஆம் இடத்துல ராகு. அவங்களுக்கு செல்வாக்கு குறையாது, அதிகாரம் குறையாது, அவர்களை எவராலும் மாற்ற முடியாது, அவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது கன்னிராசி பொதுவாக. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துக்கு இப்போ குருவும் வந்துட்டார் லாபஸ்தானத்துக்கு. அப்போ 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் 11ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். இப்போ சனியால் ஏற்பட்ட இந்த உடைசல் இருக்கு பாருங்க, விரிசல், அந்த நிலை மாறும். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த அணி எங்கே போச்சு? ஒரு இடத்துக்கு போச்சு, ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு. அந்த எதிர்பார்ப்பு தான் எடப்பாடியாரை விட்டு அந்த அணி ஒரு இடைவெளி ஏற்படுத்தி. இப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. அங்கே போனவங்களாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்பி அங்கேயே போயிடலாமா, திரும்பி அங்கேயே சமாதானம் பேசிடலாமா. இப்போ இந்த நிலைகளை உருவாக்கியது 7ஆம் இடத்து சனி. இப்போ மீண்டும் ஒரு சமாதானத்தை உருவாக்க போவது 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு. புரியுங்களா? அப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு மிகப்பெரிய செல்வாக்கினை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார். கன்னிராசினருக்கு இது யோகமான நேரம். 7ஆம் இடத்தை சனியும் பார்த்துறாரு, அது ஒரு யோகமான நேரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்த்துறாரு. அப்போ பலன்கள் யோகமானதாக இருக்கும். 2வது தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினையும் கடககுரு கன்னிராசி ஏற்படுத்தி கொடுப்பார். இவங்களை பொறுத்தவரைக்கும் நரசிம்மர் இந்த நேரத்தில் துஷ்ட தெய்வங்களை தான் கையில் எடுக்கணும். சாத்வீகமான தெய்வங்கள்லாம் எந்த நேரத்துக்கு கையில், அது வேற உக்ர தெய்வம் தான். அப்போ நரசிம்மரை வணங்க சொல்லுங்க, பலன்கள் நல்லா கிடைக்கும்.